அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலேயும் நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோமா? ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. வாலிபன் தனது வழிகளையே எதனால் சுத்தம் பண்ணுவான்? வாலிபன் தனது வழிகளையே எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனே, உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனா. தேவனே, உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. வேதத்திலுள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி வேதத்திலுள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே, எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே,
பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. பிரியமானவர்களே, இந்த நாளின் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 9 உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால்தானே என்று இந்த வேத வசனம் நமக்கு வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தம் பண்ண வேண்டும் என்று விளக்குகிறது. கர்த்தருக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வாலிப வயது என்பது இன்றியமையாத ஒரு பருவம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு வாலிப பருவத்திலே எதை வேண்டும் என்றாலும் சாதிக்கலாம் என்ற ஒரு தைரியத்தை வாலிப பருவம் பெற்றுக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, இந்த வாலிப பருவத்திலே எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையும் வரும். அதோடு மாத்திரமல்ல, புதிதாக நாம் புதிய காரியங்களை முயற்சி எடுத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்களும் இந்த வாலிப வயதிலே வருவதுண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாலிபர்கள் சில நேரங்களிலே வழி தவறி சென்று விடுகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. வாழ்க்கையிலே வழி தவறிவிட்டால் சரியான வழிக்கு வருகிறது என்பது மிகவும் கடினமான காரியம். உதாரணமாக, ஒரு ரயில் என்ஜின் சென்று கொண்டு இருக்கிறது தண்டவாளத்திலே. அது நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அந்த தண்டவாளத்தை விட்டு அந்த ரயில் விலகி விட்டதென்றால் மிகப்பெரிய விபத்துக்குள்ளே அது கடந்து சென்று விடும். வாழ்க்கையும் கூட அப்படித்தான். நியாயமான வழிகளிலே, ஒழுக்கமான வழிகளிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கை நன்றாயிருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே யாரோ ஒருவருடைய வற்புறுத்தலினாலே நாம் பாதையை விட்டு வழி விலகி விடுவோம் என்றால் வாழ்க்கை மிகவும் துயரமானதாய் மாறிவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஒரு மனிதன் என்ன செய்வதென்று புரியாமல் தவிக்கிறவனாய் காணப்படுகிறான். இங்கே இந்த சங்கீதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? ஒரு வாலிபனுடைய வழிகள் தவறுதலாய் அமைந்து விட்டால் எதன் மூலமாக அந்த வழிகளை அவன் மாற்றிக்கொள்ள இயலும் அல்லது பரிசுத்தப்படுத்திக் கொள்ள இயலும்? மிகவும் கடினமான காரியம். கர்த்தருடைய வசனமே அல்லாமல் வேறு ஒன்றும் அவனை வழி திரும்ப வைக்க இயலாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்
இங்கே உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால்தானே என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உலகத்திலே வாலிப வயதிலே நாம் ஆண்டவருக்கு உண்மையாக, ஆண்டவருக்கு பிரியமாக, ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும். எப்படி இது எப்படி சாத்தியம் என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். வேதத்திலிருந்து நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். யோசேப்பு அடிமைப்பட்ட நிலையிலே எகிப்து தேசத்திலே அங்கே போத்திபார் என்ற மனிதனுடைய வீட்டிலே அவன் வாழ்ந்து வந்தான். அங்கே வாழ்ந்து வருகிற பொழுது அங்கே எல்லாவற்றையும் அவன் திறமையாக இருந்தபடியினாலே, காரிய சித்தி உள்ளவனாக இருந்தபடியினாலே எல்லாவற்றையும் போத்திபார் அவனுக்கு பொறுப்புகளை கொடுத்திருந்தார். ஆனால் ஒரு நாள் போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மேலே விருப்பம் கொண்டவளாக அவரோடு தவறாக நடக்க முற்பட்டாள். அதற்கு யோசேப்பு உடன்படவில்லை. என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக நான் இந்த பாவத்தை எப்படி செய்ய முடியும் என்று கேட்டவனாக அங்கிருந்து ஓடிச் சென்றான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை பாவத்தின் பிடியில் அகப்பட்டு வெளிவர இயலாமல் தவிக்கிறீர்களோ, வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை நேசியுங்கள், வேதத்தின்படி, வேதாகமத்தின்படி நடக்க முற்படுங்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் வழி ஆசீர்வாதமாக இருக்கும். வேத வசனமே உங்கள் வழிகளை செவ்வைப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் சுவாமி, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய பாதத்தில் வருகிறேனப்பா. ஆண்டவரே, வாழ்க்கையிலே வழி விலகி நன்மைகளை இழந்து தவிக்கிற யாராயிருந்தாலும் ஆண்டவர் அப்பா உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். இன்றைக்கும் ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொள்ளும்படியான இருதயத்தை அவர்களுக்கு நீ தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆமாப்பா, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நான் செய்த பாவத்தை நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம், என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் நான் நிம்மதியற்று இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வேதத்தை பற்றி கொள்ளட்டும், வசனத்தை பற்றி கொள்ளட்டும். தேவரீர் உம்முடைய நாமத்தை உயர்த்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, வேத வசனத்தை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த காணொளி மற்றவர்களும் கண்டு ஆசீர்வாதம் பெற முடிந்த வரையில் பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.